மக்களுக்காக தீவிரவாதியாக மாறக்கூடிய ஒரு மாஸ் ஹீரோ தான் தக்கு மகாராஜா ஜெய் பாலையா. அவருடைய படம் தான் பாபி தெயோல் வில்ல, அப்புறம் ஊர்வசி கவர்ச்சி கதாநாயகி. அப்புறம் என்ன, எப்பயும் போல் பாலையா படத்தோடைய எல்லா கமர்ஷியல் எலிமெண்ட்டும் இந்த படத்துக்குள்ளார இருக்குது. ஆக்ஷன் 90%, சென்டிமெண்ட்டு 5%, கவர்ச்சியும் 5%. அவ்வளோதான். படத்தினுடைய ஓப்பனிங்லேயே ஒரு ஆஃப் லைட்டில் பாலையா ஒரு காட்டை தீக்கரையாக மாற்றுவார். ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ்னு பாதிலே கட்டாகி போகும். அதுக்கப்புறம் யார் இந்த பாலையா அப்படின்னு விரிய ஆரம்பிக்கும் கதை. அவர் ஒரு மிகப்பெரிய தீவிரவாதி. அவரை திகார் ஜெயிலுக்கு மாற்றுறப்ப குண்டாஸெல்லாம் தூள் கலப்பி அவரை தூக்கிட்டு போயிடுவாங்க. எதுக்காக அவர் இங்கேருந்து கடத்தினார் அப்படின்னா, ஒரு ஊட்டி எஸ்டேட் மாதிரியான இருக்கக்கூடிய ஒரு இடத்துல ஒரு சின்ன பொண்ணை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக டிரைவராக உள்ளே வராரு. அங்கேருந்து அந்த குடும்பத்துக்கு பின்னாடி நடக்கக்கூடிய எல்லா சூழ்ச்சிகளையும் முறியடிக்கிறார் பாலையா. அப்படி என்ன பிரச்சனை அப்படிங்கிறது ஒரு சென்டிமெண்ட்டோட ஒரு ஸ்க்ரீன் பிளே ஒன்று பண்ணியிருப்பாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக. அதே போல் ஒரு ட்விஸ்ட் ஒன்று வச்சுருப்பாங்க. இந்த பொண்ணுக்கும் இவருக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு பார்க்குற ஆடியன்ஸுக்கு ஒரு கேள்வி ஒன்று எழுந்துக்கிட்டே இருக்கும். எதுக்காக இவர் தீவிரவாதியாக மாறினார் அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒன்று இருக்கும். அது செகண்ட் ஹாப்பில் அதுக்கான விடையும் இருக்கும். ஒரு கல்குவாரி ஓனருக்கும் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கும் பஞ்சாயத்து. அங்கே நீர்நிலை இல்லை அப்படிங்கிறப்ப பாலையாகாரு நீர்நிலைக்கு ஒரு வேலை ஒன்று செய்கிறாரு. இங்கே ஒரு அணையை கட்டுவோம், அடுத்தது ஒரு வில்லன் ஒரு வேலை ஒன்று செய்வோம், அங்கே இருக்கக்கூடிய மக்களை போட்டு தள்ளுறது. இது ஏன் அப்படிங்கிற கேள்வியும் ஒன்று இருக்கும். இதுக்காக அவர் எடுக்கிற முயற்சி தான் தீவிரவாதம். அது அந்த ஊர் வணங்கக்கூடிய ஒரு தெய்வமாக தக்கு ராஜாவாக மாறுறாரு நம்ம ஜெய் பாலையா. ஸோ இதுதான் ஒட்டுமொத்த படத்தினுடைய ஸ்க்ரீன் பிளே. இதில் பிடிச்ச விஷயம் பிடிக்காத விஷயம் அப்படின்னா, அவருடைய ஃபேன்ஸ் அப்படிங்கிறவங்க அவரை தூக்கி கொண்டாடுவாங்க. அந்த மாதிரியான ஒரு ஆக்ஷன் காட்செல்லாம் இருக்குது. அவருடைய பஞ்ச் டைலாக் இருக்கு இல்லையா, அங்கங்கே தெறிக்க விட்டுட்டே வந்துட்டுருப்பார். அது படத்தினுடைய எண்டு வரைக்குமே தொடரும். எமோஷ்னலாக இதை பெருசாக ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிற மீனில் கொண்டுட்டு போனதாக இது கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகலையோ அப்படின்னு தோணுது. அவர் படம் அப்படிங்கிறப்ப புல்லரிக்க வைக்கக்கூடிய காட்சிகள் இதில் மிகவும் குறைவு தான். இந்த படத்தினுடைய ரிவ்யூவை கமெண்டில் சொல்லுங்கள். அதே போல் நம்ம சேனலில் மற்ற படங்கள் இருக்குது, அதையும் பாருங்கள். மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.